ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 13 புள்ளின்வாய் கீண்டானை. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழகான கண்களையுடைய ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். இதற்கு முன் எழுப்பிய அந்த கோபிகையிடம் ஆண்டாள் மனத்துக்கு இனியானென்று ராமனை பாடினான். அதை கேட்ட இந்த கோபிகை, நாம கண்ணனதான பாட வேண்டும், நீங்கள் ஏன் ராமனை பாடுகிறீர்கள் என்று உள்ளே இருந்தே கேட்கிறா. ஆண்டாள் சொல்கிறாள், ராமனோ கண்ணனோ இருவருமே ஸ்ரீமன் நாராயணனோடு அவதாரம் தானே. நாங்கள் இருவரையும் பாடுவோம் என்று சொல்லி ஆண்டாள் தொடங்குகிறாள். புள்ளின்வாய் கீண்டானை. கொக்கு வடிவத்தில் வந்த பகாசுரனின் வாயை கிழித்து கொன்ற கண்ணன், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. பொல்லா அரக்கன் ராவணன். ஏன் பொல்லா அரக்கன் என்று ஆண்டாள் சொல்கிறாள்? விபீஷணனும் அரக்கன்தான், ஆனால் அவன் நல்லவன். எல்லா அரக்கர்களும் கெட்டவர்கள் இல்லை. இந்த பொல்லா அரக்கன் ராவணனை கிள்ளி எறிந்தான் ஸ்ரீராமன். கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். இந்த கண்ணனையும் ராமனையும் பாடிக்கொண்டே எல்லா கோபிகைகளும் பாவைக்களம் புக்கார். நோன்பு நோர்க்கின்ற இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். உள்ளே இருந்த கோபிகை, நீங்க எல்லோரும் நோன்பு நோர்க்கும் ஆசையில் பொழுது விடிந்ததற்கு முன்பே வந்திருக்கீங்கன்னு சொல்றா. ஆண்டாள் பொழுது விடிந்ததற்கு வேறு அடையாளம் சொல்கிறாள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பொழுது விடிந்ததால் தான் வியாழன் கோல் அஸ்தமித்து வெள்ளி கோல் வந்திருக்குன்னு ஆண்டாள் சொல்றா. இதையும் அந்த கோபிகை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து ஆண்டாள் சொல்கிறாள், புல்லும் சிலம்பினகான், பறவைகள் எல்லாம் சத்தம் போடுகின்றதே, உனக்கு கேட்கலையா? இதற்கு முன் பாசுரங்களில் முதலில் பறவைகள் எழுந்தவுடன் சத்தம் போட்டன. பிறகு கீசு கீசென்று பறவைகள் உணவு தேட போகும் முன் சத்தம் செய்தது. இப்போ இந்த பாசுரத்தில் பறவைகள் தங்கள் கூட்டை விட்டு வானில் பறந்து கொண்டு உணவு தேடிக்கொண்டு சத்தம் செய்கிறது. இத்தனை நேரம் ஆகியும் நீ இன்னும் எழுந்துக்கலன்னு ஆண்டாள் சொல்றா. போதரி கண்ணினாய் என்று ஆண்டாள் இந்த கோபிகையை அழைக்கிறாள். அழகான கண்களை உடையவள், குள்ள குளிர குடைத்த நீராடாதே பள்ளி கிடத்தியோ. குளிர்ந்த யமுனையில் நாம் முழுவதுமாக முங்கி நீராட வேண்டாமா? நீராடுவது என்றால் கிருஷ்ண அனுபவத்தில் கிருஷ்ண கைங்கரியத்தில் இருப்பது. நீராடாமல் இப்படி உறங்குகிறாயே, பாவாய் நீ நன்னாளால் நமக்கு நல்ல நாள் வாய்த்துள்ளது. நம் வீட்டு பெரியவர்கள் நமக்கு பாவை நோன்பு நோர்க்க அனுமதித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு நமக்கு கிருஷ்ணானுபவம் பெற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். உள்ளேயே இருந்து கொண்டு கண்ணனை கள்ளத்தனமாக நீ மட்டும் அனுபவிக்காதே, வெளியே வந்து எங்களோட கலக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கலாம் என்று ஆண்டாள் இந்த கோபிகையை அழைக்க அவளும் ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர்ந்தாள். புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே
பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.